ஜெய் வாசவி. இன்று 16 மற்றும் 17 2 ஸ்லோகங்கள். மனக பிரசாதக சௌமியத்வம் மௌனமாத்ம வினிக்கிரக பாவ சம்சுத்தரி ஏத்தத்யோபோ மானச முஷயத்தே. மன அமைதி, அன்புடைமை, மௌனம், தன்னடக்கம், தூய நோக்கம், இது மானச தபஸ் எனப்படுகிறது. சோர்வடையாது, குழப்பமடையாது, கூதுகலத்தில் அமைதியுட்டிருத்தல் மனப்பிரசாதமாம். சீரிய எண்ணங்களை உள்ளத்தில் உதிக்க இடம் தருதலும், கெட்ட எண்ணங்களை வரவொட்டாது தடுத்தலும், ஈஸ்வர சிந்தனை தைலதாரை போன்று ஊட்டெடுப்பதும் மௌனம் எனப்படும். சொல்லிலும் செயலிலும் விட சிந்தனையில் தன்னடக்கம் பயிலுதல் சால சிறந்தது. சிந்தனையில் அடக்கம் பழகியவனுக்கு வாயடக்கமும் மெய்யடக்கமும் தாமே வந்து அமைகின்றன. மனதில் உண்டாகிற உணர்ச்சி பாவம் எனப்படுகிறது. விவகார வேளையிலும் இந்த உணர்ச்சி தூயதாயிருத்தல் வேண்டும். 17வது ஸ்லோகம். ஸ்ரத்தையா பரையா தப்தம் தபஸ்தத்ரி விதம் நரைக அபலா காங்ஷி பிரியுக்தைக சாத்வீகம் பரிச்சசதே. பயனை விரும்பாதவரும் யோகத்திலே உறுதி பெற்றவருமான நரர்களால் பெரும் முயற்சியுடன் செய்யப்படும் இம்மூவித தபசு சாத்வீகமானதென்று பகரப்படுகிறது. பயனை விரும்பும் அளவு தவம் புனிதத்தை இழக்கிறது. பயன் விரும்பாதிருப்பதும் செய்யும் தவத்தை நிறுத்தாதிருப்பதும் சாத்வீர்களது போக்கு. வெற்றியே வாய்த்திடனும் தோல்வியை தோன்றிடனும் அவைகளால் அலகழிக்கப்படாதிருப்பவர்கள் யோகத்தில் உறுதி பெற்றவர்களாகின்றார்கள். அவர்களது முயற்சியோ ஒரு பொழுதும் தளர்ச்சி அடைவதில்லை. முக்கர்ணங்களை கொண்டு அவர்கள் முறையாக பாடுபடுகின்றனர். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம்.